ஹாய் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சாலி விளாக்ஸ் நண்பர்களே. இன்றைக்கு எது சம்மந்தம் வீடியோஸ் பெருக்கப்பன்னு சொன்னால், இன்றைக்கு என் செல்லம் ஓடுது கூட்டு போகுது. அவர் வாயில சொல்லுவார் கேளுங்க. இன்னைக்கு கொழும்பு போகிறோம். ஸோ ரொம்ப ஆமாம் நைட்டு ஆமாம் நைட் ட்ரெயினில் கொழும்பு போகிறோம். நான் கொழும்பு போய் கன நாள் ஆகுது. இன்றைக்கு கொழும்பு போய் சுற்றி பார்க்க போகிறோம். சின்ன வயசு எடுத்து போகிறேன் பாருங்க. சின்ன வயசில் போயிருக்கா. ஸோ மறுபடியும் இப்போ தான் போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக போகும்போது வீடியோலாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். ஸோ நண்பர்களே, கொழும்புக்கு கிளம்பியாச்சு. மிட் நைட்டில் மணி வந்து 7 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயின் ஏறணும். ஸோ கிளம்புறோம். அடுத்தடுத்த வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். பாய். நண்பர்களே, நாங்கள் ஆட்டோவில் போய் கொண்டிருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே பாருங்கள், இப்படி இருட்டாக இருக்குது. கரு கும்மன் இருக்குங்க. ஓகே இங்கே பாருங்க, இருட்டுக்குள்ளே கறி சட்டி மாதிரி இருக்கு. 3-4 பேசுகிற மூஞ்சி பாருங்க. ஓகே இங்கே தான் கொஞ்சம் லைட்டுகள் எரியுது. நம்ம போகுது ஆட்டோ. ஜாலியாக இருக்குதுங்க. கொழும்பு பார்க்க போகிறோன்னு செம்ம ஜாலி. ஓகே ஒரு மாதிரி ஆட்டோவில் விட்டு இறங்கியாச்சு, வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன். இது யார் போகிறோன்னு சொல்லுங்கள். மாஸ் ஹீரோ போகிறாரு நடந்து. ஆட்கள் வந்து கம்மிங்க. நாங்கள் நேரத்துக்கு வந்துட்டோம். 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஆட்கள் கம்மி கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க பாருங்க. ஓகே சரி, ஓகே லேட் ஆகிடுது, பசிக்கிறேன் அப்படின்னா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலுக்கு வந்து கொத்து ஓகே மரக்கறி கொத்து ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் 2 பேரும். வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஓகே 9:30 தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு ரெயின் வரும்? 9:50. நண்பர்களே, ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க எப்படி இருக்குண்டு. ரயில்வே ஸ்டேஷன். ஓகே இருட்டுக்குள்ளே கொஞ்சம் தெரியவில்லை. 500 நண்பர்களே, டிக்கெட் வந்து 500 ரூபா. ஓகே கொழும்பு போகிறதுக்கு அதிர்ஷ்டம் நமக்கு. சில பேருக்கு 1000 ரூபா, எங்களுக்கு 500 ரூபா பஸ் ஸ்டாப் போனபடியா. ஐ ஜாலி, ரயில் வந்துருச்சு. ரயில் வந்துருச்சு வாருங்க. ஐயோ ஆட்கள் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க ஊரில். நின்று கொண்டு தான் போகணும். செம்ம ஸ்வீட்டாக போகுது. பாக்கிய கடுப்பாக இருக்குங்க. சீட்டே இருக்காது போலாங்க, எல்லாம் தூங்கிட்டு தெரியுது. சிவசம்மோ கடைசி ஃப்ளாட்டுக்கு போயிட்டோம் நம்ம. அங்கே பாருங்க எவ்வளோ பேர் ஆக்கலண்டு. ரொம்ப கஷ்டம், பார்த்தாலே கடுப்பாகுது. அம்மா போகிறா, கிறிஸ் போகுது, தம்பி போகுது. நான் கடைசிக்கு போயிட்டேம்மா, முடிவில். ஓகே முன்னுக்கு போகிறோம் நடந்து. ஓகே இங்கே பாருங்க தொங்கிட்டு இருக்கா, தொங்கிட்டு சீட்டில் ஆக்க. ஓகே ஒரு மாதிரி கொழும்பு கோட்டைக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா? ஓகே பாருங்க, இப்படி தான் கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா? அப்படியா பாருங்க. 5 மணிக்கு போய் சேர்ந்தோம் நண்பர்களே கொழும்பு கோட்டைக்கு. 5 மணிக்கு போய் சேர்ந்தோம். இப்போ கொழும்பு கோட்டை தான் நிற்கிறோம். இங்கால இடம் சுற்றி பார்க்கறதுக்காக போகிறோம். காரில் ஏறி வச்சு காரில் போகிறோம். காரில் ஏறி இருந்துட்டா காரில் போய் கொண்டுருக்கோம். ஓகே கிறிஸ் முன்னுக்கு இருக்குன்னா அம்மா தான் வச்சு இங்கெல்லாம் தாமரை கோவிலுக்கு வந்துருக்கோம் நண்பர்களே. வாசலப்பில் குரங்கு நிற்குது. தாமரை கோவிலுக்கு வந்துட்டோம். பாருங்க செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க. அவ்வளோ பெரிய இடம். ரொம்ப தான் தாமரை போகணும். பார்க்கணும் ஆசைப்பட்ட பார்த்துட்டேன். அப்படிங்களா எப்படி இருக்குன்னு. செக்யூரிட்டி வெள்ளைக்காரி வராங்க. வேறுங்க அப்படி இருக்குண்டு. மேலே ஓரம் லிஃப்ட் நான் சொல்ல உள்ளே போகிறோம். சரியா உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்கு, அழகா இருக்குல்ல. இது வந்து வாசல். ஓகே முன் கேட் வழியாக போக முடியாது, பின் கேட் வழியாக தான் போகணும்.
என்ன இந்த தண்ணி பாய்ச்சல் பார்த்தீங்களா எவ்வளோ வரைபடமெல்லாம் இருக்குன்னு. ஓகே உள்ளக வந்தாச்சு. உள்ளக வந்து பிஎஸ் தான். பாருங்க நண்பர்கள், இது முன்னுக்கு தண்ணி பாய்ச்சல். ஓகே அழகா இருக்குல்ல. ஓகே அம்மா போகிறாங்க, செக் பண்ண கூப்பிட்றாங்க, போகிறாங்க. கிட்ட வந்துட்டோம், உள்ளே போகிறோம். வெள்ளைக்காரி போகுது பார்த்தீங்களா, வெள்ளைக்காரி. உங்களுக்கு வெள்ளையான பொண்ணு தானே பிடிக்கும். பாருங்கள் வெள்ளைக்காரி இருக்கும். ஓகேனா போகணும். டிக்கெட் எடுக்கணும். ஓகே ஒரு ஆளுக்கு வந்து 500ரூபாங்க. நான் 3 பேர் தம்பி போனோம், 1500 ஓகே. இந்தியாவிலேருந்து புதுசு வந்தபடியாக அவருக்கு 6000 ரூபாய். பாருங்க உங்களுக்கு டிவி இருக்குது, ஷாம்பிளுக்கு காட்டுறாங்க பாருங்க. இன்னும் நிறைய இருக்கு உள்ள பார்க்க. ஓகே பார்த்தீங்களா, எடுத்து எவ்வளோ செக்யூரிட்டி பேண்ட் இருக்காங்க. சூப்பருங்க, வேற லெவல். இது லிஃப்ட்டு மேலே போகணும். மேலே தாவர போகிறது மேலே பார்த்து போகணும். வெயிட் பண்ணுறோம். சரி ஓகே, கொஞ்சம் இன்னும் ரெஸ்டோட போகணும் வந்து இருக்கிறோம் நண்பர்கள். மேலே போகணும் கலைக்குதுல்ல. நேரா சாலமாக சுற்றி வீடியோஸ் இருக்குதா அப்படின்னு கேட்காதுங்க. வடிவ சொல்லணும்ல, அதுக்காக தான். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சில்ட்ரன் கேள்வி கேட்குறது. ஓகே சில்ட்ரன் கேள்வி கேட்பாங்களா. இப்போ மேலே போகிறோம் நண்பர்கள், லிஃப்டில் போயிட்டுருக்கோம் மேலே. ஓகே ஓகேவா, மேலே வந்துட்டு தாவர கோபுரம் மேலே அந்த கோபுரமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டோம். ஓகே இங்கே வெள்ளைக்காரி எல்லாம் நிற்கிறாங்க. இங்கெல்லாம் போகிறோம் நண்பர்களே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பர்களே, ஆனால் இதில் மேலே போனால் அந்த தாவர கோபுரம் மாதிரி தான், தாவர சுற்றி தான் இருக்குது. ஆனால் மேலே ஒன்றுமே கிடையாது. மேலேருந்து கீழே பார்க்கும்போது தான் நம்ம இருக்கிற வீடுலேருந்து கடல் பீச் எல்லாமே தெரியும். ஓகேவா, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு காட்டுற மாதிரி பாருங்க. ஓகே பாருங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, அதுதாங்க மெயின். ஓகே வேற ஒன்றும் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்களா, அங்கே அதில் கம்பி இருக்குது. அந்த கம்பிக்கலால் விட்டா ஃபோன் எடுத்து காட்டுறோம் பாருங்க. பயமாக இருக்குது, ஃபோன் விழுந்தாலும் நொறுங்கிடும். நண்பர்களே பார்த்தீங்களா இப்படி இருக்குண்டு, மேலே இருந்து பார்ப்போம் எல்லாமே தெரியுது. இந்தியா தெரியுமா என்ன பாருங்க, எல்லாமே தெரிகிறது. அதுக்கு வேற பேட் கமெண்ட் போடாதீங்க இப்படி சொல்கிறதுக்கு, தெரிகிறதுக்குன்னு சொன்னது. பாருங்க நண்பர்கள், எல்லாம் குட்டியாக ரயில்வே ஸ்டேஷன். எனக்கு என்ன சொல்கிறது, அதுலேயே நிற்கணும் போல இருக்குங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் இப்படி இடத்துக்கு வந்தால் சும்மா ஜாலியாக இருக்கும். எல்லாமே கண்குள்ளா காட்சிங்க, செம்ம வேறு லெவல். இந்த இடத்துக்கு கொழும்பு தாமிர கோபுரம். ஓகே இந்தியாவில் இருக்கிறவங்க கொழும்புக்கு வந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஓகேவா, கிளிநொச்சி பார்க்க. ஓகே நண்பர்களே, மேலே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். ஓகே ஓகே இது வெளியே. ஓகேவா, இல்லை சென்ட் பாட்டிலேருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இங்கே எல்லாம் இருக்குது. ஆனால் வரும்போது காசு கூட கொண்டுருங்க. ஓகே கேஷ் ஏன்னா இங்கே எல்லாமே ரேட்டு வெளியே சொல்கிறோம் கூட இதுக்குள்ள ரொம்ப ரேட் சொல்கிறாங்க. நண்பர்களே இது வாங்குறது கஷ்டம் தான், மகிழ்ச்சி பண்ண தான் பார்க்க முடியும். ஓகே ஓகே இங்கே மேலே 2 லிஃப்ட் இருக்குதுங்க, மேலே போகணுங்க. மேலே ஓகே கிறிஸ் வாராது, அதுக்கு என்ன பண்ணுவாங்க பாருங்க. இங்கே வந்து பொம்மை கேக், இங்கே வந்து பாருங்க பொம்மை ஐட்டம், கேக்கு எல்லாமே இருக்கு. சின்ன எல்லாமே பாருங்க வரேன். உங்களுக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருக்குங்க. ஆனால் சும்மா இல்லை. ஓகேவா, இப்படிதான் இருக்கும். ஓகேவா சரியா. அதுக்கு வெளியே வந்து பீச்சு மாதிரி இருக்குங்க, பீச்சு மாதிரி இருக்கும். அங்கே இப்படிதான் இருக்கும். ஓகே சுற்றி அழகாக தான் இருக்கு. ஓகேவா, கொரியன்காரவங்களுக்கு காசு கூட போய் உள்ளே பார்க்கணுண்டா
ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு வந்து 500 ரூபா 1000 ரூபா தான் டிக்கெட். ஓகேவா? சரி நண்பர்களே,